3.14 சொல்லுவாங்க. அப்போ மார்ச் மாதம் 3ஆம் மாதம் தான் மார்ச் மாதம் 7 இன்னைக்கு 22 7வது மாதத்தில் இன்னைக்கு கொண்டாடுவாங்க. பை வந்து எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டத்துக்கு மட்டும் பை வரும். வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்க சூத்திரம் என்ன? 2 பையா. நம்ம வட்டம் போட போகிறோம். புரியுதா? ஒன்றும் சேர்த்துக்கோ. நல்லா இழுத்து போடு. கையில் லூஸ் விடக்கூடாது, இழுத்து போடணும். நீ அப்படியே உட்காரு. இல்லை அப்படியே விடுறா. நல்லா இழுத்து போடு கையில். நல்லா இழுத்து போடு. நல்லா இழுத்து 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 போடு. இழுத்துனா இழுக்கலாம் திரும்ப. இன்னும் சைக்கிள் போட்டோ அப்படி இழுத்து போடணும். இப்போ ஒரு வட்டம் போட்டாச்சு இல்லையா? புரியுதா இல்லையா? என்ன வச்ச இந்த மையம். இப்போ மையத்தில் சென்டர் அந்த அந்த ஃபுல்லாக லூஸ் ஆகுது. இப்போ மையத்தை வழியாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கோடு போடுறோம். புறா அந்த போட்டு தள்ளி போடுறோம். இந்த புறா இந்த புறா கோடு போடுறோம். தள்ளிக்கிறோம். நேரம் இதுக்கு பின்னாடி. நேரம் இந்த கை ஒரு இது இருந்தா அந்த கோடு படுத்து போடுறா. நேரம் பிடிச்சி போடு. நேரம் பிடி. நேரம் போடுறா. இப்போ இது வந்து விட்டம். சரியா? இந்த பக்கம் அந்த பக்கம் போடு. நேரம் பிடிக்கும். இந்த பக்கம் கோடு போடும். இப்போ நீங்க யாராவது ஒருத்தர் இங்கே இதை நடந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா? 1 2 3 4 5 6 எவ்வளோ வந்துச்சு? 30. இது பாருங்க. வருது. அப்ப 34 4 2 32 32 வகுத்தல் 10 10 சொல்றேன். இதை வகுத்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? உனக்கு 3.14 வரும். வகுத்தினா தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்க உங்க காலால நீங்க நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சுற்றளவு வருதுன்னு பார்க்கலாம். இதோடைய விட்டம் எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு ரெண்டையும் வகுத்தீங்கன்னா தெரியும். நீங்களே ஒரு நோட் எடுத்துட்டு வந்து எழுதி வகுத்து பார்க்கலாம். சரியா? இதே மாதிரி பைக் எடுத்துக்கிறேன். பைக் பார்த்தோம்னாலும் இந்த டயரை நம்ம எப்படி அளக்குறது? நம்ம டயரோட சுற்றளவு எப்படி அளக்க முடியும்? கயிறெல்லாம் உள்ள கொண்டு போக முடியாது இல்லையா? புரியுதா இல்லையா? அது அப்போ எப்படி அளக்கலாம்? நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே நேரம் நிற்கிதான், இந்த இடத்துல டயரை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த டயரை அப்படி நேராக ஊற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இது எந்த இடத்துல வந்து திரும்பி அந்த கோடு நிற்குதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணால் அது என்ன? அது அதனுடைய சுற்றளவு. புரியுதா? இங்க பாருங்க. இப்போ நான் டயரை நிறுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன். சரியா? மார்க் பண்ணி இந்த இடத்துல நான் கோடு போடுறேன். இப்போ இந்த டயரை அப்படியே நேராக தள்ளிக்கணும். இப்போ இங்கே வந்துட்டானா இப்போ
இப்போ இங்க வந்துட்டானா இது அளந்துட்டோம் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து இங்க இருந்து நம்ம இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அளக்க முடியாது இல்லையா? இதை நம்ம இப்படி அளந்துக்கலாம். இதுக்குள்ள அளந்து அப்படின்னா இதுதான் அந்த டயரோட சுற்றளவு, அந்த டயரோட சுற்றளவு. அதுக்கப்புறம் அதனுடைய விட்டத்தை நம்மளால அளந்துக்கலாம். நம்ம நேரம் தானே இருக்கு, அதை அளந்து இதை இந்த நீருக்கு அளந்து அதால் வகுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வரும்னு தெரியும். அதே மாதிரி கையில் வச்சிருக்கிற வளைகள், நீங்கள் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய தட்டு, வட்டமாக இருக்கிற தட்டு, வட்டமாக இருக்கக்கூடிய வாட்ச், சரியா? இதனுடைய சுற்றளவை நீங்கள் முதல்ல ஒரு நோட்டில் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் ஒரு நூல் வச்சு இப்போ எப்படி அளந்தோம் இல்லையா? இப்போ நான் காலில் வந்தேன், நீங்கள் நூலில் கூட கையில் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் அளக்கலாம். இது அப்படியே இங்கே வீட இங்கே வை, இங்கே வை. இது என்ன பண்ணோம், இதுலேயே வரணும், இழுக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணோம், இதில் வச்சு இப்படி தள்ளிக்கிட்டே வரலாம். வரலாமா முடியாதா? வரலாமா இல்லையா? ஆமாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இப்படி அளந்துக்கலாம். அளக்க முடியல வீட்டில் அளந்துட்டு நீங்கள் எனக்கு நாளைக்கு வரும்போது ஏதோ 5 விதமான உருவங்கள், 5 விதமான உருவம்னா வட்டத்திலேயே பெருசு சின்னது, ₹1 காயின் வைக்கலாம், சரியா? அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குண்டா இருக்கு இல்லையா, குண்டா வைக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. எப்பயுமே பையோட வேல்யூ என்னன்னா 22/7 இன்னைக்கு டேட்டு மறக்காது. 3.14ங்கிறதும் அதை வகுத்து நீங்கள் விடையை கண்டுபிடிக்கணும். புரியுதா? வகுத்து விடையை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. புரியுதா? நீங்கள் எல்லாருமே ஒரு முறை விட்டுறாங்க, அதை எடுத்துரு. எல்லாருமே ஒரு முறை இந்த வட்டத்தில் நான் நடந்தேன் இல்லையா, அந்த மாதிரி நடந்து கவுண்ட் பண்ணிட்டு இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் சரியா முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு என்ன டேட்டுக்கு? 22/7. சரியா? இன்னைக்கு உலக தினம். சரியா? ஓகேவா?